வணக்கம், நமஸ்தே, வெல்கம் மக்களே டு ஆடுகளம். இந்தியன் ஒலிம்பிக் ஸ்போர்ட், பாராலிம்பிக் ஸ்போர்ட்ல டாப் 10 மூவிஸ் மாதிரி டாப் 10 ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வரலாம்னு இருக்கோம். நாங்க 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்ததுல பாரிஸ்ல, அங்க வந்து சைனா இல்ல, அமெரிக்கா இல்ல, the most number of medals in athletics came from NCAA. One of the biggest news in athletics na 48 வருஷம் கழிச்சு marathon national record has been broken. ஒரு பக்கம் BFI, இன்னொரு பக்கம் இந்தியன் amateur boxing association, ரெண்டு பேரும் கும்மாங் குத்தி இன் பிட்வீன்ல இருக்கிற பாக்ஸர்ஸோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. டாப் 100 ஆஃப் தி வேர்ல்ட் ரேங்கிங்ஸ்ல விமென் சிங்கிள்ஸ்ல கிட்டத்தட்ட 15 இந்தியன்ஸ் இருக்காங்கடா. He defeated world number 7 Li Shifeng, he defeated world number 4 Jonathan Christie, and he defeated world number 1 Kunlawat. So World Cup playing country ஓட நம்ம விளையாடி 93rd minute வரைக்கும் we were holding them for a draw. ஓகே, வருஷம் உன்னை குவாலிஃபயர்ஸ்ல போட்டாலும் உன்னோட பெட்டர் ரேங்க் டீம்ஸ் எல்லாம் நீ வந்து டிஃபீட் பண்ணிட்டு நீ மெயின் டிராக்காவது மினிமம் வந்துடுற அப்படின்றது இஸ் a very very encouraging sign. சப்போர்ட் பண்ணுங்க சார், நம்ம போய் பிச்சை எடுத்தாலும் வந்து ஐயோ டென்னிஸா வேண்டாம், வேற ஏதாவது ஸ்போர்ட் கொண்டு வாங்கன்றாங்க. என்ன இந்த வாரத்துக்கு இதுதான் டாப் 10 இந்தியன் ஸ்போர்ட் அப்படின்ட்டு நீங்க வந்து ரேங்க் பண்றது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நமஸ்தே, வெல்கம் மக்களே டு ஆடுகளம். எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்டர் த கலம் பேனர். என் பேர் ஆனந்த் அண்ட் இது ஆதித்யா. நாங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில க்ளோஸ் டு டிகேட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி ஒலிம்பிக்ஸ், பாராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்ல நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கோம். 200க்கு மேற்பட்ட அத்லீட்ஸோட, எலிட் லெவல் அத்லீட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒலிம்பிக்ஸ், பாராலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய காம்படிஷன்ஸ்க்குலாம் டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட அனுபவங்கள் நாங்க வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா எந்த மாதிரி ஷேர் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்ட்டு ஒரு வீக்லி ஷோ ஒன்று நடக்கும் ESPNல. அந்த ஷோ வந்து ஆலன் வில்கின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து மேஜரா வந்து ஹோஸ்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தாரு. நான் வளர்ந்ததெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் டவுன்ல தான் வளர்ந்தேன். எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் டு ஸ்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் ஆக்சஸ் எல்லாமே வந்து ஐதர் நியூஸ் பேப்பர் இல்ல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சென்டர். அந்த ஒரு பர்டிகுலர் ஷோ where Alan Wilkins and some of his friends come and discuss various things that has happened in and around the world of sports. அதுதான் என்னோட மெயின் சோர்ஸா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில இன்டர்நெட் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ அதனால ஆக்சஸ் ரொம்பவே ஈஸியா ஆயிருக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் கன்ஃபைன்டா, கன்சைஸா உங்களுக்கு வந்து இந்தியன் ஒலிம்பிக் ஸ்போர்ட், பாராலிம்பிக் ஸ்போர்ட்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல நடக்குது அப்படின்றத ஒரு டாப் 10 மூவிஸ் மாதிரி டாப் 10 ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வரலாம்னு இருக்கோம் நாங்க. ஸோ இந்த வாரம் ஆரம்பிச்சு போன வாரத்துக்கு என்னெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நடந்திருக்கு, இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ல நடந்திருக்கு, அதுல டாப் 10 ஈவெண்ட்ஸ் என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பாக்ட் என்னது அப்படின்னு நாங்க வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆன் வீக் ஆன் வீக் பேசிஸ். முக்கியமா சொல்லிடுறேன், டெஃபினட்டா நாங்க இங்க கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கான காரணம், அதை பத்தி பேசுறதுக்கு, அதை வச்சு கண்டென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன், ஆதித்யாவோட ஒப்பீனியனும் அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதனால கிரிக்கெட் பத்தி மட்டும் பேசாம பாக்கி ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு உண்டான அவேர்னஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நாங்க வந்து இந்த பாட்காஸ்ட் மூலியமா பண்ணுவோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இந்த வாரத்துக்கான டாப் 10 ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆதித்யா. ஆதி, ஓவர் டு யூ டா. தேங்க்ஸ் டா. ஃபர்ஸ்ட்லி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆடுகாலம் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு. மிக்க நன்றி என்னையும் இன்க்ளூட் பண்ணதுக்கு. ஸோ என் சைட்லன்னு பார்த்தாக்கா இது ஆரம்பிக்கிறதுல என்னடா இருக்கு, ஒரு கேமரா, ஒரு ட்ரைபாட், ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. சோ விவரத்தோட பேசணுமே. thank you for being a part of it. நீ வந்து ரொம்ப பிஸியா குஜராத்ல இருக்க. மக்களே, அவன் குஜராத்ல இருக்கான். அவன் வந்து அடுத்து வளர்ந்து வரும் தலைமுறை இந்தியன் ஸ்போர்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்பவே வந்து கீனா ஷேப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இஸ் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் டெவலப்பிங் யங் அத்லீட்ஸ். ஸோ அதனால அவனோட பிஸி ஸ்கெட்யூல்ல இருந்து அவன் கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தட் டா. மிக்க நன்றி அதுக்கும். ஸோ என் சைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மை டாப் 5 மொமெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் என்னன்னா, அத்லெட்டிக்ஸ், பாக்ஸிங், பாரா ஆர்ச்சரி,
sport climbing வந்திருக்கு into the foray. Then obviously one of the most highlighted versions னு சொல்லலாம் IOC ஓட one of the policies and news வெளியிட்டிருக்கா. So இதெல்லாம் தான் என்னோட top 5 ones. And moving into the details, athletics என்னன்னா Murali Sri Shankar comes back from injury. Last 1 year he's been injured, ACL முட்டில knee surgery நடந்திருக்கு. So after that his first comeback has been Indian Series 3. So in that he has jumped 8.15 meters and automatically qualified for Asians and Commonwealth as well. என்னன்னா தமிழே வரலையே வரும்னா அப்படின்ற மாதிரி. இல்ல மக்களே, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்பப்ப நான் இந்த மாதிரி உள்ள வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து இவன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச ஆரம்பிச்சிருவான். பேச ஆரம்பிச்சா நம்மளால அணை போடவே முடியாது. அதனால இவன் சொன்ன இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு அவன் சைட்ல இருந்து கவர் பண்ண போறான் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கா. இதுல ஃபர்ஸ்ட் அவன் அத்லெட்டிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்றதுதான் என்னோட புரிதலுமே. சோ நீ எங்கேயாவது வந்து கொஞ்சம் இந்த ஜார்கன்ஸ் என்ஆர் லாங் ஜம்ப் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்ற முரளி ஸ்ரீ சங்கர் திடீர்னு சொன்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து யாருன்னு நீ அதை விளக்க வேண்டிய ஒரு இதுல இருக்க. சோ அதனால கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா நிறுத்தி நிதானமாவே சொல்லு, தப்பே. சரி, 2 லாங் ஜம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதல்ல முரளி ஸ்ரீசங்கர், அப்புறமா லோகேஷ் சத்யநாதன். முரளி இப்பதான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான் as mentioned before, and 8.15 meters ஜம்ப் பண்ணியிருக்கான். தென் கம்ஸ் லோகேஷ் சத்யநாதன். எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பழக்கப்பட்டவர் அவர். இங்க பெங்களூர்ல கண்டிரவா ஸ்டேடியம்ல he used to practice 3-4 years back. அதுக்கப்புறமா ஒரு 2 years back he moved to US. அங்க NCAA னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. So he has started training there, and for the ஒரு கொஞ்சம் சில பல வருஷமாவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெயினா பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால தான். அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த NCAA சாம்பியன்ஷிப்ல he jumped 8.21 meters and was crowned as NCAA champion as well. ஸோ அது ஒரு மெயின் ஃபார்மேட்டா இருக்கு நம்ம இந்தியன் அத்லீட்ஸ் மேல வரத்துக்கு. ஸோ அது ஒரு ரூட்டா பார்க்கலாம் நம்ம இந்தியன் அத்லீட்ஸ்க்கும் எப்படி மேல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. அட் த சேம் டைம் எஜுகேஷனும் அவங்க பார்த்துக்க முடியும் at the same time as well, managing both academics and sports as well. Interesting point Adi. ஏன்னா NCAA for a long time நீ சொன்ன மாதிரி உலகத்துக்கே, நான் இந்தியாவுக்குன்னு மட்டும் பேசல, உலகத்துக்கே வந்து அது ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட் மாதிரி இருந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் படிச்சேன், which is 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்ததுல பாரிஸ்ல. அங்க வந்து சைனா இல்ல, அமெரிக்கா இல்ல, the most number of medals in athletics came from NCAA. ஆமா, அதாவது சைனா பிளஸ் அமெரிக்கா 2 கண்ட்ரீஸோட அத்லெட்டிக்ஸ் கோல்ட் மெடல் சேர்த்து போட்டா கூட NCAA as a country-ஆ, NCAA-வே நம்ம ஒரு கண்ட்ரியா இமேஜின் பண்ணோம்னா அவங்க எடுத்த மெடல்ஸ்க்கு பக்கத்திலேயே இது வரல. ஏன்னா NCAA-ல வெறும் யூஎஸ்ல இருந்தோ சைனால இருந்தோ மட்டும் வந்து அத்லீட்ஸ் இல்ல, அக்ராஸ் த குளோப் வந்து வராங்க. இந்த NCAA-னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியாம இருக்கிறதுனால நேஷனல் காலேஜ் அத்லெட்டிக் அசோசியேஷன், அதுதான் வந்து NCAA. இது வந்து யூஎஸ்ல இருக்கிற காலேஜ் ஸ்போர்ட்ஸ் சர்க்கியூட், ஸ்பெசிபிக்லி அத்லெட்டிக் சர்க்கியூட்டோட டிவிஷன் அது. அங்க வந்து போய் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லயே கோச்சஸ் இருப்பாங்க. அந்த கோச்சஸ் கடையில ட்ரைனிங் எடுத்து they get better. ஏன்னா நம்பர் 1 for sure the coaches are definitely way superior in terms of their capabilities. அதுவும் இல்லாம உங்களுக்கு கூட ட்ரெயின் பண்ற ஆளுங்களும் வந்து the environment is so good that you also become better as an athlete. So அதனால அந்த ஒரு சிஸ்டமே வந்து for the longest time India as a country did not use much ன்னு இருந்தது. If I am not wrong, எனக்கு ஞாபகம் இருக்கிறது 2004 ஒலிம்பிக்ஸ், 2008 ஒலிம்பிக்ஸ்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்த டைம்லலாம் விகாஸ் கவுடான்னு ஒரு டிஸ்கஸ் த்ரோவர், அவர் வந்து NCAA-ல வந்து இருக்காரு அப்படின்ட்டு நான் வந்து அந்த டைம்ல கமெண்ட்ரியில கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா தேஜஸ்வின் வாஸ் தி earliest மூவர் ஆஃப்டர் ஹிம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேஜஸ்வின் சங்கர்னு ஒரு ஹை ஜம்பர் ஹூஸ் நவ் அ டிகேத்லான் அத்லீட். அவர் வந்து அங்கதான் வந்து NCAA-ல இருந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, பட் அப்படி கம்மியா இருந்தது. இன்னைக்கு பார்த்த அப்படின்னா நிறைய பேர் அங்க போக, நீ லோகேஷோட எக்ஸாம்பிள் சொன்ன அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 20-25 அத்லீட்ஸ் ஆவது ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் NCAA-ல வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அகைன், நிறைய பேருக்கு வந்து
இது வந்து ஒரு லூக்ரேட்டிவ் ஆப்ஷனா தெரிய மாட்டேங்குது ஃபார் இந்தியன் அத்லீட்ஸ். ஏன்னா வந்து படிச்சுக்கிட்டே வந்து விளையாடணுமா, ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சே, எங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல வந்து நாங்க ஸ்கூலுக்கே போக வேண்டாம், காலேஜுக்கே போக வேண்டாம், எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடுறோம், நீங்க வெறும் விளையாட மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விளையாட்டுல சக்சஸ் ஆகல அப்படின்னா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட ஈகோ சிஸ்டம்ல இருந்து வந்துட்டு திடீர்னு நீ அங்க போகணும், அங்க அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, எக்ஸாம்ஸ் கம்பல்சரி, அசைன்மெண்ட் கம்பல்சரின்னுலாம் சொன்னாங்கன்னா நாங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் ரெசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. பட் தோஸ் ஹூ broken the barriers, who felt நான் என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில போய் நான் இதை ட்ரை பண்றேன்னு சொன்னவங்க நிறைய பேர் they benefited out of it, starting off with Lokesh. So that's what I thought I'll add to this conversation, but over to you. 100% true. I mean, on the footsteps of Lokesh liye solla varen, Selva Prabhu nu இன்னொரு தமிழ்நாடு athlete, triple jumper, he's making a mark there at the NCAA division. அப்புறம் கிருஷ்ணா ஜெயசங்கர் நுட்டு ஃபீமேல் ஷார்ட் புட் athlete, இங்கதான் மும்பைல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் 1 year back என்னமோ NCAA shift ஆனோம். Then you have also many other upcoming athletes, junior athletes, இப்போ போய் சேர்ந்து இருக்காங்க. So they do their university academics, அதுக்கு சேர்த்தாப்லயே ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கும் ப்ரொஃபஷனல் எலிட் ட்ரைனிங்கும் போகுவாங்க. ஸோ இதோட இந்த கான்செப்ட் தான் we are trying to mimic சொல்லலாம் through university games or Khelo India, but we'll be coming back with the concrete information, I would say. அது எங்கடா அது நம்ம அதுக்குள்ள போனோம்னா நம்ம வந்து இன்னுமே டீப் டைவ் விரிவாக்கமா பிரிக்கணும். பட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங், இங்க நிறைய பேர் வந்து போய் பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த NCAA டிவிஷன்ல எல்லாம். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் ஐ ரெட் வாஸ், நீ பர்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா உன்னோட பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ it will not go into the Indian record until you do a dope test after the meet. Exactly. இது வந்து நிறைய athletes, அட்லீஸ்ட் ஒரு 2-3 athletes நான் படிச்சிருக்கேன், அவங்க நேஷனல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை வந்து நேஷனல் ரெக்கார்டா AFI-னால, அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க டோப் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ப்ரையரா இன்டிமேஷன் கொடுக்கணும் AFI-க்கு, தட் எனக்கு ஒரு டோப் டெஸ்ட் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி AFI-க்கோ ஆர் whichever relevant body is has the authority to do that, அவங்களுக்கு எழுதினாதான் அவங்க வந்து டோப் டெஸ்ட் அண்டர்கோ பண்ணி ரிசல்ட் வந்து கரெக்டா வந்ததுன்னா then they will be considered for their performances part of the Indian national record. So அதனால that is another important point which I felt a lot of people don't have awareness on. So அதனால that's important to note also. Yes, kandipada. I think apart from dope, one more subject to ratification note varum, the wind speed adu idu note various other factors naliyum national record consider பண்ணாம கூட இருக்கலாம். Coming in the athletics news itself, Tajinder Pal Singh Toor note இன்னொரு ஷார்ட் புட்டர், one of the elite athletes in India. அவர் வந்து 3 வருஷம் கழிச்சு he has breached the 21 meter mark and இப்போ காமன்வெல்த் அண்ட் ஏஷியன்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. பூஜா யாதவ் இன்னொரு athlete, she's recorded her personal best of 1.9 meters high jumpல. She's a high jumper. Then finally one of the biggest news in athletics na 48 வருஷம் கழிச்சு marathon national record has been broken by Savan Barwal. அவரு 2 hours and 11 minutes எடுத்துட்டு இருக்காரு கம்ப்ளீட் பண்றதுக்கு. Previous record was 2 hours and 12 minutes நினைக்கிறேன்டா, if I'm not sure, if I'm not wrong. Almost. So these are the set of news from previous week from athletics side. Athleticsல நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆயிருக்கு. ஆமா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே இல்ல, ஒன் மோர் இப்போ அந்த புவனேஸ்வர்ல வந்து இண்டோர் அத்லெட்டிக்ஸ் மீட் நடந்தது. அந்த அத்லெட்டிக்ஸ் மீட்லயே பாத்தீங்க, எனக்கு யூ நோ மீ பர்சனலி, சோ அதனால ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஈவென்ட்ஸ் வேர் ஐ வாண்ட் someone from India to perform really well is pole vault. நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, ஆனா அது பெருசா ஃபோக்கஸ் இருக்க மாட்டேங்குதோ கவர்னன்ஸ் சைட்ல இருந்து தோணுன ஸ்போர்ட். அதுல பார்த்த அப்படின்னா வந்து we've got a national record from this girl called Baranika. I think தமிழ்நாடு பொண்ணு தான். அதனால நிறைய நேஷனல் ரெக்கார்ட்ஸ் இந்த 3 மாசத்துலயே, இந்த வருஷம் ஆரம்பிச்சு 3 மாசத்துலயே வந்து broke ஆயிருக்கு, which is very good because end of the year Asian Games நடக்க போகுது. We already have a really good என்ன சொல்றது அத்லெட்டிக்ஸ் டீம் to compete in the Asian Games. வழக்கமாவே நம்ம ஏஷியன் கேம்ஸ்ல அத்லெட்டிக்ஸ்ல நிறைய மெடல்ஸ் எடுத்துட்டு வருவோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நம்மளோட பெஞ்ச்மார்க்கை ஹையர் பண்றதுக்கான சான்ஸும் கிடைக்குது. ஸோ அதனால இட் ஆகர்ஸ் வெல் என்னை பொறுத்த வரைக்கும் தி அத்லெட்டிக்ஸ் சீன், அட்லீஸ்ட் ஃபார் திஸ் இயர் when we look at Asian Games as the prime target. ஆமாண்டா, கண்டிப்பா.
I think leading up to, I think one of the other bigger news is also 2028 India has been selected for World Indoor Championship athletics there. So I think that will be a big boost for Indian athletes as well to perform better, and இங்கே நடக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்டும் கிடைக்கும் and awareness as well. And moving on, next boxing. I think boxers have really performed very well. இப்போ boxing elite Asian championship நடந்தது. So அதுல many of our boxers Nikat Zareen, Preeti Pawar, Arundhati Chowdhury, Meenakshi Huda have all got the gold medals. And முக்கியமான நியூஸ் என்னன்னா ரெண்டு பேர் பிரியா காங்கஸ் and Vishwanath Suresh நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். They have been able to beat world reigning இப்போ கரண்டா வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருக்கிறவங்கள they have been able to beat them in this competition. I think அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நியூஸ்னு நினைக்கிறேன். And ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ இங்க கொண்டு வந்திருக்கிற உன்னோட ஹைலைட் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ ஒண்ணு பத்தி தான் நீ வந்து முக்கியமா கொண்டு வந்தியா, இல்ல நான் தான் அதை பத்தி பேசணுமா? இல்ல முதல்ல சந்தோஷமான விஷயத்துல ஆரம்பிச்சிருவோம், அப்புறமா ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல அப்புறமா கான்ஸ்க்கு வருவோம்னு பார்த்தேன். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி சொல்லியாச்சு. கெட்ட செய்தி என்னன்னா, கெட்ட செய்தின்னு இல்ல, பட் நம்ம பாக்ஸிங் ஃபெடரேஷன் கொஞ்சம் டிப்ஸி டாப்ஸியா இருக்கு. அதாவது இங்கேயும் இல்ல அங்கேயும் மதில் மேல் பூனை மாதிரி கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ல. சோ அதேதான். சோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் they are facing a issue with regards to the federation. சோ அது சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பாக்ஸர்ஸ்க்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் in terms of clarity. இது ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் நாட் ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டு இந்தியன் பாக்ஸிங் மட்டும் இல்ல, வேர்ல்ட் பாக்ஸிங் ஃபெடரேஷனே வந்து ஃபார் அ பிரீஃப் ஸ்டிண்ட் அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட வந்து தேர் வாஸ் a lot of problem that was going on. பாக்ஸிங்கே ஒரு ஸ்போர்ட்டா நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா ஃபார் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் எந்த பாடி எந்த ஃபெடரேஷன் பாக்ஸிங்க குளோபலா நடத்தும் அப்படின்றதுல ஒரு சேஞ்ச் வந்தது. நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் இன்டர்நேஷனலி ஃபார் த ஸ்போர்ட் ஆஃப் பாக்ஸிங்கும் நடந்திருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் என்னாச்சு, வேர்ல்ட் பாக்ஸிங் விச் இஸ் தி குளோபல் பாடி ஃபார் பாக்ஸிங், அவங்க வந்து இங்க நம்மளோட BFI பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் சூன். அதெல்லாம் வந்து ஒழுங்கா நம்ம பண்ணாததுனால அதுக்கப்புறம் இன்டரிமா ஒரு கமிஷன் செட் பண்ணாங்க. நீங்க வந்து இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஆனா சீக்கிரமா வந்து எலெக்ஷன்ஸ் நடத்துங்க, அதுதான் உங்க மெயின் வேலை அப்படின்ட்டு. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த எலெக்ஷனும் வந்து நடக்காம போயிட்டு இருந்தது. ஓகே, இதுக்குள்ள என்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சதுன்னா, இந்தியாலே இன்னொரு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த மெயின் பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பெருசா வந்து நல்ல வேலை ஒன்றும் பண்றது இல்ல. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து அவங்களுக்கு 2025 எண்டு வரைக்கும் வந்து அக்ரிடேஷன் கொடுத்திருந்தாங்க, அதுக்குள்ள எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ள அவங்க நடத்தல. அண்ட் அதனால நிறைய அத்லீட்ஸுக்கு வந்து கன்சர்ன்ஸ் வர ஆரம்பிச்சது, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருமான்ட்டு. அதனால வந்து நாங்க வந்து அத்லீட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கோசரம் எங்க ஃபெடரேஷன் மூலியமா நாங்களே வந்து எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறோம் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பாக்ஸிங் ஃபெடரேஷன் என்ன சொல்றாங்க, டே நாங்க தான் அஃபிஷியலி ரெகக்னைஸ்ட் பை த குளோபல் பாடி, ஸோ வி ஹாவ் த ரைட், உனக்கு ரைட்டே கிடையாது டு ரெப்ரசென்ட் அத்லீட்ஸ் சேயிங் தே ரெப்ரசென்ட் இந்தியா அப்படின்ட்டு சொல்றதுக்கு உனக்கு ரைட்டே இல்லை அப்படின்ட்டு அந்த சைட்ல இருந்து பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாக்குள்ள வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு பக்கம் BFI, இன்னொரு பக்கம் இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன், ரெண்டு பேரும் கும்மாங்குத்து குத்தி இன்பிட்வீன்ல இருக்கிற பாக்ஸர்ஸோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஆனா அத்தனை கவலைக்கிடமா இருக்கும் போதும் வந்து போய் இத்தனை மெடல்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம கண்ட்ரியை ப்ரௌட் பண்றாங்க. ஸோ அதனால ஐ எம் ஹாப்பி ஆன் ஒன் சைட், எஸ்பெஷலி இந்த ரெண்டு பர்டிகுலர் அத்லீட்ஸ் நீ மென்ஷன் பண்ணவங்க ஹூ கான் ஆன் டு வின் அகேன்ஸ்ட் ரெய்னிங் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் போது அது வந்து எஸ்பெஷலி ரொம்ப ஒரு கான்பிடென்ட் பூஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நிறைய அத்லீட்ஸ் வந்து செமிஃபைனல்ஸ்ல இருந்து இல்ல ஒரு அத்லீட் வந்து ஃபைனல்ஸ் தான் டைரக்டாவே போய் ஆடின மாதிரிலான சிச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ அதனால அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளவு தூரம் மெரிட் கொடுக்க முடியும் தெரியல when you compare it to let's say Olympics or Asian Games. ஆனா இந்த மாதிரியான athletes when they come up against world champions and still they defeat them அப்படின்னா வந்து டெஃபினட்டா வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை வேலிடேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தி athletes. பட் நம்ம எப்பயுமே நம்ம வந்து கடந்த 8 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி
இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்ன்ற மாதிரி இந்த ஸ்போர்ட்டிங் பாடிஸ் பண்ற வேலை தான் வந்து நம்மள வந்து ரொம்ப பாடுபடுத்துது. பரவாயில்ல, லெட்ஸ் see. ஐ திங்க் டெஃபினட்டா பார்க்க போனாக்கா என்ன சொல்றது, இட் ஷுட் நாட் அஃபெக்ட் த அத்லீட்ஸ் லைவ்ஸ்ன்னு தோன்றது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஃபெடரேஷன்ல அது எப்படி அஃபெக்ட் பண்ணாம அத்லீட்ஸோட ஜேர்னி கண்டினியூ ஆர் கெரியர் கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரிக்கெட்லயே நிறைய ஃபெடரேஷன்ஸ் இருக்கு. கிரிக்கெட் பத்தி பேச மாட்டோம், ஸோ டிஸ்கஸ் பண்ணோம். பட் சார்ட் ஆஃப் டேக்கிங் an எக்ஸாம்பிள்னா, of course, wherever a cricket association or at one point BCCI was not functioning well, but that did not affect cricketers' routine of formats of tournaments. அது இதுன்னுட்டு அது எப்படிடா சொல்றேன் நம்ம இது வந்து பிசிசிஐ பத்தி நம்ம பேசணும்னா 83க்கு முன்னாடி தான். இப்ப நிறைய பேர் சொல்ற எக்ஸாம்பிள் தான். பிஃபோர் 83 and after 83, those were two different scenarios. So அதனால we've not lived in that situation for us to say cricket வந்து முன்னாடி ரொம்பவே வந்து நல்லா பண்ணிட்டு இருந்ததா, இப்பதான் வந்து நல்லா பண்ணலையா அப்படின்னு. ஐ மீன் இப்ப மட்டும் தான் நல்லா பண்ணல, அப்பயும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளால சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபேக்ட்ஸ் டு ப்ரூவ் தட். டெஃபினெட்லி ஆஃப்டர் 83 BCCI is one of the best run sporting organizations to take a leaf out of, although it's a private body. It does not come under the ministry. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீயே ஒரு கம்பெனி மாதிரி, பிசிசிஐன்றது ஒரு கம்பெனி தான், பிரைவேட் கம்பெனி தான். சோ அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அவங்களே பாத்துப்பாங்க, வேற யாரோட தலையீடும் இல்லாம. ஆப்வியஸ்லி அன்னோனா நிறைய தலையீடுகள் இருக்கலாம், பட் ஆனா ஆஃபீஷியலா யூ கேனாட் have any interference ன்ற ஒரு லீவே இருக்கும்போது you can do things for the welfare of the sport more than anyone else's welfare la. So அந்த விதத்துல cricket has definitely benefited. So I personally will not look at it that way. Rather I will say we can take a leaf out of cricket and good governance அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். But under ministry எப்படி அத பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம வந்து யோசிக்கணும். That's what I would say. Fine, I think fair enough, definitely. Next போகலாம். Next is para archery. I think para archery இப்போ நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம், considering that we got 1 gold, 1 silver, 1 bronze in Paralympics last 2 years back, 2024 la Paris la. Definitely I think Sheetal Devi, Jammu and Kashmir len vandavanga, she doesn't have 2 upper limbs. எப்படிடா சொல்லுவ, 2 கை இல்லாதவங்க. டெக்னிக்கலா போகணுமா இல்லைன்னா அப்படியே ஓப்பனா சொல்லலாமான்னு யோசிச்சேன். சரி, ஐ மீன் புரிதலுக்கு ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு சே இட் ஓப்பன்லி. ஷீ வாஸ் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்டல் அத்லீட்ஸ். ஒரு அந்த ஸ்போர்ட்டை வெளியில கொண்டு வந்து ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணி, ஐ திங்க் தட் டெஃபினெட்லி கிரெடிட் கோஸ் டு ஹர். அவங்களால நிறைய அத்லீட்ஸ் முன்னாடி வராங்கன்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ஃப்ரம் பாரா பெர்ஸ்பெக்டிவ். That too, she was named as world's best para archer. Not last year, it was last year data vechinde and competitions vechinde. This year it was announced. At the same time, ippo recently nadanda competition la Sheetal Devi was defeated by her compatriot Payal Nag nutte, where Payal is the first athlete where she doesn't rendu kai illa rendu kaal illa avangalukku, and she recently defeated Sheetal Devi in a national competition. So definitely competition world idaiva. Okay, right, sorry for thanks for correcting me there. So definitely internally it's getting developed in terms of depth. இன்னும் பெயிண்ட் இருக்கு, நிறைய பேர் வெளியில வராங்க, and that's a good sign of for identifying talents basically. கண்டிப்பா. And I think a lot of credit here, நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இதுல வந்து கிரெடிட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா குல்தீப் குமார் வேத்வானுக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். குல்தீப் வந்து இந்த 2 அத்லீட்டோட கோச். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரா ஆர்ச்சர்ஸ்க்கு கோச்சா அவர் தான் இருந்திருக்காரு. I've had the privilege of knowing him personally. நிறைய தடவை ஸ்கவுட்டிங் எல்லாம் வந்து போகும்போது அவரை கூட்டிட்டு போவோம், எங்க எந்த மாதிரியான அத்லீட்ஸை பார்ப்போம். அவர் வந்து ரோட்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோயேன், இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் எனி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் உடனே அவர் நிறுத்திடுவாரா. நிறுத்திட்டு அந்த ஆளு பையனோ பொண்ணோ அவங்கள பார்த்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணுவாரு. அத்த டீக்கே செல்லுங்க அப்படின்னுவாரு. நான் ஏன் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இல்ல நான் ஜஸ்ட் பாடி அனலைஸ் பண்ணேன், வேலைக்காகாது, இது வந்து நம்ம கொண்டு வரதுக்கு. அவர் ஏன் சொல்றேன்னா,
யாரை பார்த்தாலும் இவங்களை வந்து நம்ம வந்து பேரா ஆர்ச்சரிக்குள்ள கொண்டு வர முடியுமா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா, இன்னும் போல்ஸ்டர் பண்ண முடியுமா இருக்கிற இந்தியன் செட்டப்ன்ற மாதிரி ஒரு ஐ ஃபார் டேலண்ட் அவர் வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் ராகேஷ் குமார், who ended up doing lot of different things. அவர் இதே மாதிரி மிக்ஸ் டீம் ஆமா, ஒரு தடவை இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ரோட் சைடுல அவர் வந்து ராகேஷ் குமார் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. டக்குன்னு குல்தீப் நிறுத்தி, ஏன்னா ராகேஷ் நீ பாத்திருக்க, பார்த்த உடனே ஆள் வந்து நல்லா ஜாம்பவான் மாதிரி இருப்பாரு, நாமக்கல் ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பாரு, பிராட் ஷோல்டர்ஸ், ஸ்ட்ரெயிட் அப். ஹி செட் அவர்கிட்ட போயிட்டு நீ பேரா ஆர்ச்சரி எடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் ஸ்டோரி என்னன்றதை இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனா வந்து இந்த மாதிரி குல்தீப் ஹஸ் டன் a lot of great things in terms of identifying talents and training them. அவங்களுக்கு வந்து எப்படி சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறது இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், பினான்சியலா இருக்கட்டும், எக்ஸ்பர்டீஸா இருக்கட்டும், நிறைய பண்ணிருக்காரு. ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், குல்தீப் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது கரெக்ட்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து சென்னையில தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஷியான் ஹுசைனி இப்ப ரீசெண்டா மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஆமா, சோ அவர் வந்து தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷனோட பிரசிடென்டா இருந்தாரு. அவரோட வந்து குல்தீப் ரொம்ப வருஷமா வந்து வந்தாரு. அதுக்கப்புறம் he learned his tricks and then he went back to Jammu right now and he's been training a lot of athletes there. Nice. Kudos to him also, I feel, for developing so many talents. ஆமா, சிறப்புடா. I think definitely நானும் என் colleagues or peers வெளியே வேற ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டிருக்கேன். He was the one who brought up or trained Sheetal Devi, Kuldeep, in terms of identifying the talent. He has an eye for it. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். Of course எனக்கு நேரடியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்ல அவரை மீட் பண்றதுக்கு. But good to hear from you. ஏன் இவர் பத்தி மென்ஷன் பண்ண அப்படின்னா, definitely the athletes are the center stage, அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அவங்களுக்கு அவ்வளவு கிரெடிட் கிடைக்கும் போது அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை வளர்த்தவங்களுக்கும் வந்து probably there should be some amount of recognition. So I thought இது மூலமா வந்து we can give a shout out to him for the great work that he's been doing, and நம்மளால whichever way we can support him in the future, we will also do that as well. கண்டிப்பாடா. அடுத்து நான் போட்டா? Oh yes, final news நான் சொல்லிடுறேன். IOC ஓட நியூஸ். ஓகே. IOC I think ஒரு மேஜர் பாலிசியா கிரியேட் பண்ணிருக்கா. That is ban on transgender athletes. இது என்ன நியூஸ்னா, SRY gene னு சொல்றா. That gene testing will be done for all the athletes who have qualified for Olympics or Paralympics. என்னன்னா அந்த டெஸ்ட் பண்ணா even a female born as female னு சொல்றா. அதுக்கப்புறமா they would have male genes or testosterone being produced at the same level. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இமான் கலீஃப் அல்ஜீரியாவோட பாக்ஸர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன் விமென்ஸ் கேட்டகரி. பட் என்னன்னா, she was certified as girl when she was born, which is true as well. But DSD, differentiated sex development சொல்றா, where male chromosome and testosterone are also being produced as per the male levels as well. So technically it's she can compete as a male as well. So the biologically those who are born as female mattunda will be classified as female and male and competing in two different genders nu da solla mudiyum. Unfortunately transgenders is not being encouraged for the next Olympics. இப்போ DSD அதாவது பிறந்தப்போ பொண்ணா இருக்கலாம் ஆர் மேலா இருக்கலாம். அப்புறமா நான் இந்த கேட்டகரியில் நான் பொண்ணா கம்பீட் பண்ணோம் இல்லைன்னா பையனா கம்பீட் பண்ணோம்னா அது முடியாது இனிமே. பிகாஸ் தட் ஃப்ரீடம் இஸ் நோ லாங்கர் எக்ஸிஸ்டிங். பட் திஸ் செட்ஸ் கிளியர் பாத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் காம்பிடன்ஸ் தான் இந்த அறிக்கை விட்டுருக்கா. எனக்கு ஆனா டவுட்டா இருக்குடா. இப்ப நீ சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்து, இப்போ இந்த the girl from Algeria, who was accused by her competitor saying that her punches were very hard, doesn't feel like it was a level playing field ன்ற மாதிரி accusation வந்தது. இப்போ you are saying she was born as a girl child. ஆமா, அப்போ she is eligible to compete as a female athlete ல. But DSD இருக்கு ஒரு phenomenon, differences in sex development note. Okay. Where testicles or testosterone
ஐ மீன் அது மேலுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து வேர் மேல் chromosomes are also active in your body to develop testosterone which gives the male characteristics. Okay. So ஃபீமேலா இருந்தா கூட இந்த மாதிரி டிஃபரன்சஸ் இன் செக்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு கேட்டகரியில வருது. Okay. பேசிக்கலி ஒரு உங்களோட எச்சில் சலைவா சாம்பிள் எடுத்துட்டு தான் இந்த டெஸ்ட் பண்றான். Okay. SRY ஜீன் டெஸ்ட்னா செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் Y ஜீன். XY னா மேல், XX னா ஃபீமேல். பேசிக்கலி அதுதான். இந்த அடிப்படையில தான் மேலா ஃபீமேலான்னு டிசைட் பண்றான். Okay. Iman Khalif was born as a female, which is XX, but her Y chromosome was also active. Because of which differences in sex development ஒரு criteria வருது. அதனால since the Y chromosome is also active, she may not be able to compete as a female boxer in the next Olympics. Na news as per the new IOC policy. Okay. Interesting. எனக்கு ஐ மீன் திஸ் இஸ் நியூஸ் டு மீ. ஸோ அதனால டெக்னிக்கலா இருக்கிறதுனால நீ சொல்றதுதான் நான் கேட்க போறேன். நான் வேற ஏதாவது படிச்சா தவிர எனக்கு ஒன்னும் இது பத்தி பெருசா கமெண்ட் இல்ல. பட் யா, ஆமா, ஷூர். ஐ மீன் வேணும்னா இத பத்தி இன்னும் டீடைலா அடுத்த இதுல பேசலாம். ஷூர். அடுத்து ஆல் அப் டு யூ. அவ்வளவுதான், முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். இப்போ ஒரே ரிலீஃபா இருக்குமே, அப்பாடா முடிச்சிட்டேன்ட்டு. ரைட்ரா. அடுத்து நான் ரிலீஃப் தான். என்னது ரிலீஃப் தான் சொன்னேன். ஆனா நான் இப்ப பேசும்போது ஏதாவது கேள்றா இன் பிட்வீன். நீ பாட்டு ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத. இல்ல, குரு கிட்ட என்ன கேட்க முடியும்? நீ போடுறதுக்கு நான் ஆமான் சாமின்னு சொல்லிட்டு இருப்பேன். இதுக்குதான் இந்த இது வேண்டான்னு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ், எனக்கு இது கொஞ்சம் வாரம் ஆச்சு இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்து. பட் ஆனா ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ். ரக்ஷிதா ஸ்ரீ வந்து வியட்நாம்ல நடந்த இன்டர்நேஷனல் சேலஞ்ச் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து விமன் சிங்கிள்ஸ்ல ஜெயிச்சா. Rashita is from Tamil Nadu. She currently plays for Telangana, if I'm not wrong. But she is from the Coimbatore Pollachi region of Tamil Nadu தான். நான் ஏன் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து பேட்மிண்டன், predominantly பேட்மிண்டனோட ரைஸ் இன் இந்தியா, the recent rise started from Saina Nehwal, right? சாய்னாக்கு அப்புறம் சிந்து வந்து ரெண்டு பேரும் வந்து ஒலிம்பிக் மெடல்ஸா இருக்கட்டும், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் மெடல்ஸா இருக்கட்டும், இன் நம்பர்ஸ் வாங்கி கூச்சாங்க. அதுக்கப்புறம் there was a vacuum அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, saying that hey அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் இந்தியன் சிங்கிள்ஸ்ல வந்து நமக்கு பெருசா யாரும் இல்லையா, who's the next சாய்னா நேவால், who's the next சிந்து அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இல்லைன்னா, நம்ம கிட்ட என்னைக்குமே டேலண்ட் இருந்திருக்குடா. இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட் சொல்லும் போது 1-2 டேலண்ட் இல்ல, நிறைய டேலண்ட் இருந்திருக்கு. ஓகே, ஹிட் ஆர் மிஸ் கேஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ன்றது. நீ சிஸ்டமா நீ வந்து ஒரு 20 பேர் 30 பேர் ரெடி பண்ணி கொண்டு வந்துட முடியும். அதுல இருந்து யாராவது ஒருத்தர் பீக் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நீ கொண்டு வருவ. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாம போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஒர்க் ஆகாம ஒரு இன்பிட்வீன் ஃபேஸ் இருந்தது. பட் ஐ திங்க் we are back to the phase where it is starting to work. ஏன் சொல்றேன்னா, இந்த வருஷம் if you see தேவிகா ஸ்ரீஹாக் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி she won Thailand Masters சூப்பர் 100 ஈவென்ட். அது அதாவது இட் இஸ் a சூப்பர் ஈவென்ட், இன்டர்நேஷனல் சேலஞ்சை விட பெரிய டோர்னமெண்ட். சோ அது ஒரு வின் பண்ணா விமன் சிங்கிள்ஸ்ல. இப்ப ரக்ஷிதா ஸ்ரீ இது வின் பண்ணிருக்கா. இது தவிர ஏசியன் சாம்பியன்ஷிப், ஜூனியர் ஏசியன் சாம்பியன்ஷிப்பா வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பா தெரியல, கவுஹாட்டில ஏதோ ஒண்ணு நடந்தது. வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் தான் நினைக்கிறேன், if I'm not wrong. அது வந்து தன்வி சர்மா சிங்கிள்ஸ் திருப்பி ஃபைனல்ஸ் போனா. சோ இப்ப பாத்தனா கரண்ட்லி டாப் 100 ஆஃப் தி வேர்ல்ட் ரேங்கிங்ஸ்ல விமன் சிங்கிள்ஸ்ல கிட்டத்தட்ட 15 இந்தியன்ஸ் இருக்காங்கடா. தட் இஸ் டாப் எவ்வளோ 50யா? டாப் 100ல, டாப் 100. ஓகே, டாப் 50ல தாராளமா 8-9 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, ஓகேயா. இவ மால்விகா பன்சோட் இருக்கா, ஈஷா ராணி பர்வா இருக்கா, தேவிகா ஷிஹாக் இருக்கா, ரக்ஷிதா ஸ்ரீ இருக்கா, இந்த மாதிரி ஆகர்ஷி கஷ்யப். ஆமா, சோ ஆகர்ஷி இருக்காளா தெரியல. ஓகே, அது எல்லாமே க்ளோஸ்ல தான் இருப்பாங்க. பட் ஆனா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இவ உன்னதி ஹூடா இருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ் இருக்குடா. இந்த 15 பேர் நமக்கு டாப் 100க்கு வந்துட்டாங்க. இதுல வந்து இனிமே டிஃபரன்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட் நடக்குதா, யாரு எவ்வளவு சீக்கிரம் மேல போறாங்க அப்படின்றதுதான் வந்து we'll have to wait and watch. But our base is set in women singles னு என்னோட அபிப்பிராயம். இதுல இருந்து we'll have to hope that let's say ஒரு 3-4 பேரோ if they can break into top 25 na, then consistently we can hope for medals at the bigger events. That's my opinion. Okay, இது எப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன்
we know that since we know that there are two main powerhouses பேட்மிண்டன்ல இந்தியாலன்னு வந்துட்டா ஒன் இஸ் இது பிரகாஷ் படுகோன். இங்க பிரகாஷ் படுகோன் நேம் மாறியாச்சு இப்போ. பேட்மிண்டன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெங்களூர்ல, தென் புலேல கோபிச்சந்த் அகாடமி ஹைதராபாத்ல. இது தவிர வேற நிறைய உருவாகணும்னு நினைக்கிறியா இல்லனா உருவாயிருக்குடா? உருவாகாமலாம் இருந்ததே கிடையாது. இப்போ வந்து நிறைய உருவாயிருக்கு. பட் ஆனா உருவான மத்த அகாடமிஸ் எல்லாம் அவங்கள சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து அவங்களோட மாடல் இருக்கா, பிசினஸ் மாடல் இருக்கா அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். நிறைய அகாடமிஸ்க்கு அல்டிமேட்டா என்ன ஆகும், ஃபண்டிங் இருக்காது. ஃபண்டிங் இல்லாம போகும்போது அவங்களோட பெஸ்ட் அத்லீட் என்ன நினைப்பாங்க, ஹே எனக்கு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது நீ வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாவது கொடுக்கணும், எனக்கு காம்படிஷன் நீ டேக் கேர் பண்ணிக்கணும், அப்பதானே எனக்கும் வந்து ஈஸியா இருக்கும் பர்டன்லாம் அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மத்த அகாடமிஸ்னால அதை டேக் ஆன் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு கோபிச்சந்த் அகாடமிக்கோ படுகோன் அகாடமிக்கோ நல்ல ஃபண்டிங் இருக்குன்னும் போது அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களா இருக்கும், இல்ல இவங்க அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களா இருக்கும். whichever way it happens, it is என்ன சொல்றது பெஸ்ட் இல்ல. they will feel that okay என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு டேக் கேர் ஆயாச்சு, எனக்கு பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் கிடைக்குது. ஓகே, அண்ட் ஐ ஆல்சோ கெட் டு பிளே வித் பெஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அரௌண்ட் மீ. நல்ல ஸ்பாரிங் பார்ட்னர்ஸ் டீமும் கிடைக்குது. என்னோட பீக்கை நான் வந்து பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அத்லீட்ஸ் வந்து மோஸ்ட்லி கோபிச்சந்த் அகாடமிக்கோ இல்ல பிரகாஷ் படுகோன் அகாடமிக்கோ மூவ் ஆவாங்க. பட் லைக் யூ செட், பிரகாஷ் படுகோன்ஸ் அகாடமி நவ் will start focusing on அது பிரகாஷ் படுகோன் அகாடமினே இல்ல, ஐ திங்க் PPSMன்ற மாதிரி மாத்திருக்காங்க, ஸ்கூல் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. they are going to focus more on grassroots அப்படின்ற மாதிரி. பட் அவங்களோட அகாடமி which is in Bangalore, படுகோன் டிராவிட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்ல இருக்கிற அந்த சென்டர் will continue to run as with a different name and Vimal Kumar sir will probably be heading things. அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்டா. so as long as an academy has decent funding, expertise எல்லாம் இருந்தது அப்படின்னா I think we'll have more such academies coming up. அது வரைக்கும் we'll have to wait and watch. but Indian women singles எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கு that we are in a better space அப்படின்ட்டு. talking of women singles, how can we go past men singles, the sensation that we have in our hands, Ayush Shetty இல்ல என்ன ஒரு கண்டிப்பா. I mean he's been showing glimpse இங்க அங்க, I mean very frequent extremely good performances. சொல்லலாம் கண்டிப்பா. very true. and இந்த டோர்னமெண்ட் பாரு, இப்போ for those of you who do not know what happened, Ayush Shetty, Indian badminton player, men's singles player, அவன் வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் இப்ப ரீசெண்டா நடந்தது, அதுல ஃபைனல்ஸ்க்கு போய் he finished runners up there. and how did he reach the finals? He defeated world number 7 Li Shifeng, he defeated world number 4 Jonathan Christie, and he defeated world number 1 Kunlawat before losing out to Shi Yuqi in the finals. So he had a great tournament and I think he's probably in top 20 world rankings. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா top 10 in the near future அவன் டார்கெட் பண்ணி அடிப்பான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிடா அது. 2022 கர்நாடகா ஸ்டேட் ரேங்கிங் ஆடிட்டு இருக்கும்போது that was the year Ayush Shetty நல்லா எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்ச இயர். ஓகே, ஜூனியர்ஸ்ல இருந்தான் அப்போ. அவன் அப்போ ஜூனியரா இருந்தான், ஆனா கர்நாடகா ஸ்டேட் ரேங்கிங்ல எங்களோட வந்து சீனியர்ஸும் ஆடுவான். ஓகே, அந்த டைம்ல வந்து அவன் அப்பதான் ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து விளையாடி முடிச்சிட்டு வந்த டைம். I was seeing and there was a lot of talk around him. நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும்ல சுத்தி யார பத்தி நல்லா பேசுறாங்கன்னு. Was he a medalist junior world championshipல ஏதாவது like Lakshya? இல்ல அவன் மெடல் ஜெயிக்கல, ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கல. பட் அந்த வருஷம் 2022 this was somewhere around June July மாதிரி. ஓகே, அவன் வந்து விளையாடுறான். I don't think he won a medal even in the state ranking men singlesல. ஓகே, பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? 4 வருஷம் தான் ஆயிருக்குடா. he played his first senior international if I am not wrong in 2023. okay, 2023ல ஒடிஷா மாஸ்டர்ஸ் ஆடுனான்னு நினைக்கிறேன். அதுதான் if I am not wrong his first ever senior tournament. சரி, and அதே டோர்னமெண்ட்ல he made it to the finals. and that was a super 100 event as well. oh okay, so இம்மீடியட்டா டிரான்சிஷன் நம்ம நிறைய டைம் பேசுவோம்ல, ஜூனியர்ல இருந்து சீனியருக்கு அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அதை யாரெல்லாம் பண்றாங்களோ they will end up having a great career as an athlete. இவனோட இதை பாரு, 19 கூட இல்ல 17 18ல அவன் வந்து ஜூனியர்ல இருந்து சீனியருக்கு டிரான்சிஷன் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே, அதுவும் ஒரு டீசென்ட் லெவல் டோர்னமெண்ட்ல சில்வர் மெடல் அடிச்சு, தென் உனக்கு கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸ்லி யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் தட் யூ பிலாங் ஹியர். ஆமா, அதுதான் பிக்கெஸ்ட் டவுட். நம்ம எந்த ஒரு லெவல் ஜம்ப் பண்ணும் போதுமே டு ஐ பிலாங் ஹியர் அப்படின்ற ஒரு டவுட் தான் எந்த ஒரு அத்லீட்டுக்கும் இருக்கும், ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிஒன் டூயிங் எனிதிங் இருக்கும். சோ அதை அவன் இமிடியேட்டா பிரேக் பண்ணதுனால அதுல இருந்து பாரு, he's been constantly producing 1 or 2 results every year. and this probably
is the start of something big to come for Indian sports. So really looking forward to what he's got to provide Indian badminton, especially in the future. Right. Very confident that he'll do some great things. I mean, correct me if I'm wrong. ஒன்று ஒப்பீனியன் கேட்குறேன். ஏன்னா நீ இன்னும் ப்ரொஃபஷனலாக பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கிறதுனால இப்போ விமென்ஸ் சிங்கிள்ஸ் கம்பேர் பண்றப்போ வேர் விமென்ஸ் சிங்கிள்ஸ் நிறைய அத்லீட்ஸ் இருக்கா டாப் 100ல 4Aல. அதே போல மென்ஸ்னு பார்த்தேன்னா there are pretty much almost same level தான்டா. ஃபர்ஸ்ட் சாரி நீ கேட்ற. But in terms of top 50 in the elite இதுக்குள்ள வரும்போது we have என்னோட observation படி we have always had top 2 like last decade nu எடுத்தோம்னா say 2015 ல இருந்து it was Srikanth and Pranoy going against each other. Then maybe here and there Ajay Jairam or whatever, Sai Praneeth was good. But consistency now between maybe Sai Praneeth can also be included. Right now from them it's more like Lakshya, Ayush Shetty, yes. And maybe here and there Priyanshu or Kiran George, Manjunath, iva moonu perum vara. So what is your take on, like, is it equal to women's as well in terms of men's? It is better than women's if you look at it that way, because Lakshya or Ayush அவங்க இப்ப top 20 in the world ல இருக்காங்கடா. ஆமா yeah Lakshya is a world championship medalist. Ayush now is an Asian championship medalist. So elite la இந்த bunch of 15 ல இருந்து ஒரு ரெண்டு பேர் ஏற்கனவே அந்த elite லிஸ்டுக்குள்ள போகிறதுக்கான இதுக்கு வந்தாச்சு. Whereas நமக்கு விமென்ஸ்ல 15 இருக்காங்க, அந்த 15 ல இருந்து அந்த elite jump what we call as top 20 25 அப்படின்றது இன்னும் நடக்கல, but I'm hopeful it will happen. So men's singles slightly in terms of records and proven results we are in a better space than women's singles. And depth உண்டா, எக்கச்சக்கமான டெப்த்டா. நான் அண்டர் 13லாம் விளையாடிட்டு இருந்த வயசுல வந்து டைரக்டா நேஷனல்ஸ் போவோம். நேஷனல்ஸ் போயிட்டு குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் விளையாடுனதே கிடையாது நேஷனல்ஸ்ல எல்லாம். இப்ப மென் சீனியர்ல வந்து குவாலிஃபிகேஷனே ஒரு தனி டோர்னமெண்ட் மாதிரி 6 ரவுண்ட் ஆட வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் மெயின் டிரா. ஒரு டோர்னமெண்ட்ல 1000 1500 பேர் ஒரு ஈவென்ட்டுக்கும் ஆடுறாங்க. அதனால overall quality of the sport in India has gone up by a notch. So அதுவே வந்து will serve as a very good breeding ground for us to produce more talents in the future. Badminton is in safe hands. Yes, there are definite issues here and there which needs to be solved. Ana overall cynically yosikama from where we were to where we are in a much better space. Super. Okay. Yeah. So aduthu one important development which happened almost a month ago now, which I want to just reflect upon, is how the Indian women's football team performed at the Asian Championship. ரொம்பவே ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருந்ததுடா அவங்க ஜேர்னியை பார்க்கும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஏசியன் சாம்பியன்ஷிப் இந்தியா ஹோஸ்ட் பண்ண ஏசியன் சாம்பியன்ஷிப், ஓகே, ஏசியா கப். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடந்தது கோவிட் பிரேக் அவுட் டைம்ல. அண்ட் இந்தியன் டீம்லயே ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து கோவிட்க்கு பாசிட்டிவா டெஸ்ட் ஆனதுனால நம்மளே as being host நம்மளால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல டோர்னமெண்ட்ல. ஓகேயா? அண்ட் why is it important? Because இந்த பர்టిక్యులர் சாம்பியன்ஷிப் serves as a qualifying thing for the World Cup. Okay. அதனால the importance of the tournament itself goes higher. But tournament நடந்தது அப்போ கோவிட்ல, ஆனா இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணல. நடந்தது, ஆனா இந்தியா as a country couldn't take part. Sure. Even though we were the host. ஆமா. இந்த தடவை look at it. அப்போ அது நம்ம ஹோஸ்டா இருந்ததனால எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம we got in. இந்த தடவை we qualified beating some higher ranked countries and we qualified. 12 கண்ட்ரிடா அது. 12 கண்ட்ரி 3 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. ஓகே, எவ்ரி குரூப்ல 4 கண்ட்ரி. டாப் 2 முடிச்சாருன்னா நீ குவார்டர் ஃபைனல்ஸ் போய்டுவே. ஆமா. தேர்டா முடிக்கிறதுல 3 குரூப்ல இருந்து பெஸ்ட் 2 தேர்ட் பிளேஸ் டீமும் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்துரும். ஓகே, இதுல இருந்து whoever goes to semi finals 100% guarantee world cup guaranteed. இல்ல நீ குவார்டர் ஃபைனல் லூஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு 2 சான்ஸ் இருக்கு for qualify for the world cup. So இதுதான் வந்து அந்த ஃபார்மேட்டா இருந்தது. And we were in a group with Japan, Australia, I guess, Chinese Taipei and Vietnam. இந்த மூணு டீம் மூணுமே நம்மளோட வே ஹையர் ரேங்க். நம்ம வந்து 65 to 70 ஏதோ ஒண்ணுல இருக்கோம். இவங்கலாம் வந்து ஜப்பான் இஸ் top one of the top countries in the world. Okay, அதுக்கு அடுத்து Chinese Taipei and Vietnam are also top 40 in the world. Okay, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வியட்நாமோட விளையாடணும். எனக்கு ஒண்ணு பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்ததுடா ஃபுட்பால்ல. for especially those of you who watch football, off the ball
எப்படி வந்து ஒரு டீமா நம்ம விளையாடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். விச் இஸ் நம்ம பால் பொசஸ் பண்ணிருக்கும் போது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட பால் இல்ல அப்படின்னும் போது நம்ம எப்படி ஆப்போனண்ட்டை பிரஸ் பண்ணி எப்படி அந்த பாலை நம்ம வாங்குறோம், இல்ல பிரஸ் பண்றது மூலியமா ஆப்போனண்ட் என்ன சொல்ற அர்ஜென்சி கிரியேட் பண்ணி அவங்கள எப்படி மிஸ்டேக் பண்ண கிரியேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது. எனக்கு கோயிங் இன்டு திஸ் காம்படிஷன் என்னோட பிக்கெஸ்ட் கன்சர்னா எதுவா இருந்ததுன்னா, இவங்க பிசிக்கலா எப்படி மேட்ச் ஆவாங்க when it comes to all the other Asian teams. Now, I think physically we were definitely good to my eyes at least. We were very, very good. First match Vietnam oda aadno till 92nd minute it was 1-1. Vietnam are ranked 39th if I'm not wrong. So we were 1-1 and Vietnam also played the previous World Cup. So World Cup playing country oda nama vilayadi 92nd 93rd minute varaikkum we were holding them for a draw. Unfortunately last minute la ஒரு winner அவங்க ஸ்கோர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் we had a thrashing with Japan. ஜப்பான் வந்து நம்மள 11-0 அடிச்சாங்க. they are one of the best countries in the world. So அதனால that is okay, அது எதுவும் சொல்ல முடியாது, one bad day. But again against Chinese Taipei also we played really well. We lost 3-1 if I'm not wrong eventually. But over there also again as I said, physicality wise, intent wise, the girls were very, very good. So although we lost out on the opportunity to go further in the tournament, எனக்கு வந்து இது என்கரேஜிங் சைன்ஸா இருந்ததுடா பாக்குறதுக்கு. I thought hey, வெல் டன் கேர்ள்ஸ், நீங்க வந்து ஒரு ஃபைட் போட்டீங்க, நல்லா சண்டை செஞ்சீங்க, பரவாயில்ல, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சப்போர்ட் பண்ற ஃபெடரேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை சண்டை போடுவோம், அவங்க பண்றாங்களோ இல்லையோ நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட் தான் எனக்கு இருந்தது அந்த டோர்னமெண்ட் முடிக்கும் போது. I thought I'll bring that up as well. Glad to hear that. ஒரே ஒரு டவுட், இது ஐ திங்க் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணிது. நான் வந்து ஃபுட்பால் எல்லாம் அவ்வளோ விவரமாலாம் ஃபாலோ பண்ற ஆளு கிடையாது. ஒன்ன மாதிரி முழுகி இல்லைன்னா எங்க அப்பா மாதிரி ஃபேண்டசி பிரீமியர் லீக் எல்லாம் விளையாடி நீங்க ரெண்டு பேருமே. ஸோ ஆஸ் அ லே பர்சன் வெளியிலேன்னு பாக்குறதுக்கு ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். ஒரு மாதிரி என்னடா நடக்குது, கொஞ்சம் ஒழுங்கா ஓட்டுங்கடா வண்டிங்கிற மாதிரி ஃபீலிங். கோச் ஈகோர் ஸ்டிக்மேக், அவர் பேரு ஈகோர் ஸ்டிக்மேக். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஒரு Argentinian coach if I'm not wrong, or we have an Indian coach Khalid Jamil முன்னாடி டக்குன் பேர் மறந்து போச்சுடா எனக்கு. சரி, we have, I mean Igor வந்து he has raised too many times. இதுக்கு முன்னாடி இருந்த கோச் ISL டீமோட கோச்சாவும் இருந்து நம்மளோட இந்தியன் நேஷனல் டீமோட கோச்சாவும் FC கோவாவோட கோச்டா, அவன் பேர் மறந்து போச்சு. சரி, இமேஜின் இந்தியன் டீமோட கோச்சா இருக்கிறவன் இன்னொரு கிளப்பையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு டூவல் ரோல் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு கோச்சை வந்து கொண்டு வந்தோம் இன் பிட்வீன். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போதே நீ யோசிச்சு பாரு, சென்னை சூப்பர் கிங்ஸோட கோச்சாவும் இருந்துட்டு நான் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சாவும் இருப்பேன் அப்படின்ட்டு கிரிக்கெட்ல ஒன்னு சொன்னா எப்படி அது ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது பப்ளிக் ஃபாரமா இருக்கிறதுனால நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் அவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப காலேஜ் ஜமீல் வந்து கோச்சா இருக்காரு. So in terms of that, whether, I mean, ஒரு சைடு இப்படி இருக்கு, but the other side we saw ISL being cancelled, but national games எல்லாம், அதாவது international games எல்லாம் நடந்துட்டு இருக்கு. It continues to be played as well. So how is it in terms of being run, or how stable is it because India was ranked top 100. என்னப்பா All India Football Federation பத்தி பேசுறியா? ஆமா India was ranked mensல top 100 ஆ இருந்தா. Now it's gone up to 130, so back to where it was again, back to square one. So உன்னோட opinion என்னன்னு கேக்குறேன் நான். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பத்தியா? ஃபர்ஸ்ட் யூடியூபே வந்து நம்மள புல் டவுன் பண்ண வச்சிருவாங்களா? அதனால அது எப்படி ரன் பண்ணணுமோ உலகத்துக்கே தெரியும், அதை எப்படி ரன் பண்றாங்க, அதுல என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதை பத்தி பேசணும் அப்படின்னா ஓப்பனா பேசணும். Maybe we'll do justice to it by speaking about it in length later on. ஆனா இது ஒரு நல்ல விமென்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்ற அந்த நல்ல நோட்டோடயே நம்ம முடிச்சிடுவோம். நம்ம வேற எதுக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு போக வேண்டாம். ரூட்டை டைவர்ட் பண்ணி கடைசி நியூஸா வந்து பாஸ்கெட்பால் 3x3 ஏசியன் சாம்பியன்ஷிப் நடந்தது a week ago. அதுலயும் வந்து இந்தியன் மென்ஸ் டீம் எஸ்பெஷலி நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க. பயங்கரமா பண்ணிட்டோமே, நம்ம குவாலிஃபிகேஷன்ல இருந்தோம். குவாலிஃபிகேஷன்ல கசாகஸ்தான், சைனீஸ் டைப்பே, சாரி ஹாங்காங், சைனா, பஹ்ரைன், இந்த மாதிரி அகைன் ஆல் தி டீம்ஸ் வேர் ஹையர் ரேங்க்ட் தென் us. அவங்க எல்லாரையும் பீட் பண்ணி மெயின் டிராக்கு போனோம். மெயின் டிரால 12 டீம். அதுல நம்ம வந்து குரூப்ல கத்தார் அண்ட் நியூசிலாண்டோட ரெண்டு டீமுமே ரொம்ப கஷ்டமான டீம், தோத்துட்டோம். So we made an exit in the group stage of the main draw.
this was praised a lot of people were surprised. But interestingly போன வருஷம் இதே ஏசியா கப் நடந்தது. ஓகேயா, குரூப் ஸ்டேஜ்ல we defeated similarly all higher ranked teams. We made it to the main draw. மெயின் டிரால நம்ம வந்து சைனீஸ் டைப்பேவை அடிச்சோம். almost 20 or 25 in the world. Okay. அதுக்கப்புறம் we played against China, who are ranked 11th in the world. We lost 2019 against them. 1 point ல நம்ம வந்து group stageல அவங்க கிட்ட தோத்தோம். Okay. இருந்தாலும் சைனீஸ் டைப்பை பீட் பண்ணதுனால we progressed to the quarter finals and eventually we lost to New Zealand in the quarter finals. Right. யோசிச்சு பாரு, we've done that last year. This year also we've again come into the main draw. Okay. Which shows consistency. Okay, வருஷம் உன்ன குவாலிஃபயர்ஸ்ல போட்டாலும் உன்னோட பெட்டர் ரேங்க் டீம்ஸ் எல்லாம் நீ வந்து டிஃபீட் பண்ணிட்டு நீ மெயின் டிராக்காவது மினிமம் வந்துடுற அப்படின்றது is a very very encouraging sign in my eyes. கண்டிப்பா. Again, if the federation can take note of it and look at 3x3 as a special event and அதுக்குண்டான grooming and whatever necessary training is provided properly and support is provided properly na, at least we can debut in that sport, let's say in 2-3 Olympic editions time. ஏன்னா இப்ப விளையாடுற பிளேயர்ஸ் அப்ப இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபவுண்டேஷன் போட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. I was about to ask next question அதாவது இருந்தது, but you covered Olympicsல 3x3 இருக்கான்னு கேட்க வந்தேன். ஆமாமா. Right. Okay. It is part of the Olympics and அதுதான் சொல்றேன் 28 எவ்வளவு தூரம் பாசிபிள்னு தெரியல. ஏன்னா we are around 65-70 again in the world. ஒலிம்பிக்ஸ்ல 16ல இருந்து 20 டீம் தான் மேக்ஸிமம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கு குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். ஏன்னா நீ ஏசியாலே நம்ம வந்து டாப் 12 இல்ல டாப் 8 தான் இருக்கும் அப்படின்னா யோசிப்பாரு, யூரோப்புக்கு, நார்த் அமெரிக்காக்கு, ஆப்பிரிக்காக்குலாம் இன்னும் நிறைய கோட்டாஸ் கிடைக்கும். ஸோ அதனால that is going to be difficult. Right. So that's the final thing that I wanted to discuss today. Billie Jean Cup. Correct. Thank you for reminding. Billie Jean Cupன்றது என்ன? டேவிஸ் கப் எப்படி மென்ஸ் டென்னிஸ்க்கு நடக்குதோ அதே மாதிரி விமென்ஸ் டென்னிஸ்க்கு பிலி ஜீன் கப் வந்து நடக்குது. இட்ஸ் a team event for விமென்ஸ் டென்னிஸ். ஓகேயா, இது வந்து எந்த மாதிரி நடத்துவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் லேயர் வந்து கான்டினென்டல் குவாலிஃபிகேஷன்ரா. ஓகேயா, எல்லா கான்டினென்ட்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சு அந்த கான்டினென்ட்ல இருக்கிற டாப் டீம்ஸ் என்னெல்லாமோ அதை ஃபர்ஸ்ட் குரூப்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு கான்டினென்ட்ஸ்குள்ளேயே மல்டிபிள் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் ஆஃப் பிளே பண்ணிடுவாங்க. ஓகேயா, ஒரு குரூப்ல இருந்தும் டாப் 2ல முடிக்கிறவங்க ப்ரீவியஸ் குரூப்புக்கு மேல இருக்கிற குரூப்புக்கு போவாங்க. பாட்டம் 2ல முடிக்கிறவங்க கீழே ரெலிகேட் ஆவாங்க. ஓகே, நம்ம இந்தியா வந்து இருக்கிறது கான்டினென்டல் குரூப் லெவல் 1ல இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து மேல என்ன இருக்கு, 1 ஸ்டெப் மேல என்ன இருக்குன்னா பிளே ஆஃப்ஸ் அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு. பிளே ஆஃப்ஸ்க்கு மேல வந்து குவாலிஃபயர்ஸ் இருக்கு. குவாலிஃபயர்ஸ்க்கு மேல ஃபைனல்ஸ். இந்த ஃபைனல்ஸ் வந்து டாப் 8 டீம்ஸ் இந்த வேர்ல்ட் வந்து will fight for the Billie Jean Cup. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். இது விமென்ஸ்க்கு. ஆமா, போன வருஷம் என்ன பண்ணோம்னா இந்தியன் டீம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் கான்டினென்டல் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் குரூப்ல இருந்து நம்ம செகண்டா முடிச்சு அதனால நம்ம பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆனோம். பிளே ஆஃப்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி இஃப் ஐ நாட் ராங் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்லோவேனியாவை விளையாடணும். 2 பேருக்கு தோத்தோம். அதனால திருப்பியும் நம்ம கான்டினென்டல் குரூப் 1க்கு வந்துட்டோம். இப்போ இந்த குரூப் 1ஓட இதுதான் நடந்துச்சு. இப்போ டெல்லியில நடந்தது இந்த வாரம். 6 டீம் இருக்கும் மொத்தமா இந்த குரூப் 1ல. டாப் 2 முடிக்கிறவங்க திருப்பியும் பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க. பாட்டம் 2 இருக்கிறவங்க லெவல் 2க்கு போயிருவாங்க. 3rd and 4th முடிக்கிறவங்க அங்கேயே அப்படியே இருப்பாங்க. இதுதான் கான்சிக்வென்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து 3rd முடிச்சோம். இந்த ஹோல் இதுல 3rd or 4th முடிச்சோம். We did not finish in the first two because we defeated Korea, who ended up first in the entire standings. But we lost to Thailand 2-1 and we lost to Indonesia 3-0. இந்த ரெண்டு லாசஸ் வந்து நம்மள வந்து put us behind behind especially Indonesia if I'm not wrong. அதனால கொரியா, இந்தோனேஷியா குவாலிஃபை. நமக்கும் வந்து விமென்ஸ் டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் சஹாஜா அண்ட் ஸ்ரீவல்லி have been the 2 major women singles players of late. அவங்க 2 பேரும் வந்து இந்த பர்டிகுலர் காம்படிஷன்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணல. சஹாஜா ஸ்குவாட்ல இருந்தா, பட் சிங்கிள்ஸ் அவ்வளவா விளையாடினாலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, வைதேகி அண்ட் அங்கிதா தான் மேஜரா வந்து சிங்கிள்ஸ் விளையாடினாங்க. வாட் அபௌட் இப்போ அப்கமிங் வைஷ்ணவி அட்கர்? வைஷ்ணவி ஆடினாலே, வைஷ்ணவி ஆடினா. she played Thailand against தோத்தா. she had a mixed result in the தடவை. பட் ஆனா overall unfortunately we've not qualified into the playoffs இப்போ. So we stay in the first group of continental qualification. அங்கேயே தான் இருப்போம். திருப்பி அடுத்த வருஷம் நமக்கு இதே லெவல்ல ஆடணும், ஆடி பிளே ஆஃப்ஸ்க்கு போகணும்ன்ற மாதிரி.
பட் என்னடா பண்றது, டென்னிஸோட நிலைமை அப்படிதான் இருக்கு நம்ம ஊர்ல. யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுங்க சார், நம்ம போய் பிச்சை எடுத்தாலும் வந்து ஐயோ டென்னிஸா வேண்டாம், வேற ஏதாவது ஸ்போர்ட் கொண்டு வாங்கன்றாங்க. அது என்னைக்குதான் அந்த ஸ்போர்ட் நம்ம ஊர்ல வந்து வளரும்னு தெரியல. எங்கடா 2004-5-6 எல்லாம் சானியா மிர்சா வந்து ப்ரீ குவார்டர்ஸ் இன் கிராண்ட் ஸ்லாம்ஸ்ல விடிய பாத்துட்டு இருந்த நாட்கள் போக, சோம்தேவ் வந்து கிராண்ட் ஸ்லாம் மெயின் ராக் விளையாடுனது போக, ரஜ்னேஷ் ஒரு தடவை, அவ்வளவா இல்ல, சுமித் நகால் இப்போ, ஆமா சுமித் நகால் அப்பப்போ. இப்போ ஒரு கிராண்ட் ஸ்லாம் மெயின் டிரா இன் சிங்கிள்ஸ் கிடைக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு முக்கியம். எங்க பிலிஜியன் கப்லாம் வந்து சரி, அந்த இது ஆஸ்பெக்ட் நம்ம அடுத்த இதுல கவர் பண்ணலாம். நான் ஒன்னு சொல்ல வந்தேன், பட் வேண்டாம், அதுக்குன்னு விரிவா. ஐ மீன், ஐ ஃபீல் we are technically good in terms of sport. Indians நான் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஒரு கிரிக்கெட் மோஸ்ட்லி டெக்னிக்கல் தான், பிசிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் ரொம்ப கம்மி. டெக்னிக் ஒரு பவர் ஆர் அந்த ஷாட்டை நீ எப்படி திருப்பி விட்டா பால் ஸ்பீடை வச்சுட்டு அது எங்க டைரக்ட் பண்ணோம், எந்த இதுல ஆங்கிள் பண்ணோம்னா தூக்கி விட்டா 6 போகும். Once you have the enough power, build ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டா. பட் டென்னிஸ், பாஸ்கெட்பால், வாலிபால், மீதி எல்லாமே all are going into a more physical aspect rather than technical aspect. இன்னும் என்னோட ஒப்பீனியன் ஆர் அப்சர்வேஷன். அது இப்போ ஃபெடரர், ஸ்டான் வாவ்ரிங்கா, நடால், அவளோட கிரேஸ் ஆர் ஒரு ஷாட்ல பேக் ஹேண்ட் அந்த ஒன் ஹேண்டட் பேக் ஹேண்ட்லாம் nobody is playing as of now. It's more like நான் எவ்வளோ ஸ்பீடா பாலை கவர் பண்றேன், எவ்வளோ பவரா நான் அடிக்கிறேன், ஹவு மச் லாங், எவ்வளோ நேரத்துக்கு என்னால என்டியூர் பண்ணிருக்க முடியும், அந்த இதை நுட்டு தான் இப்போ அந்த ஆஸ்பெக்ட் நுட்டு தோன்றது. டெஃபினட்டா வந்து இட் இஸ் நிறைய பவர் இன்டு த கேம் வந்தாச்சு. அதெல்லாம் டினை பண்றதுக்கு வந்து தேர் இஸ் நோ ப்ரூஃப் அட் ஆல். பட் நீ ஈக்குவலா நீ வந்து யோசிச்சு பாரு, ஹாக்கிக்கும் இதே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. நமக்கு அந்த கிராஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோடர்ஃப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகும்போது, கிராஸ் ஃபீல்ட்ல விளையாடும் போது the technical skills of the player played lot more important than the physical conditioning of a player. அந்த ஆஸ்ட்ரோடர்ஃபா மாறின உடனேவே அந்த பிசிக்கல் சைடுக்கு ஒரு இம்பெட்டஸ் கிடைச்சு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பேக் இன் தோஸ் டேஸ் when we had the likes of Ramesh Krishnan, Ramanathan Krishnan, the Amritraj brothers, so many players who were doing so well at the highest level. I believe India as a country, racket sportla we've always done decently well. We have that touch based players, we are skillful players. So that side of the sport will always continue to exist in India. And the physical side of things ஒன்னு, ரெண்டாவது just in terms of competition நம்ம கம்பீட் பண்றதுக்கு all the way we'll have to go to Europe, US தான் மேஜரா டிராவல் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபண்டிங், அந்த தூரத்துக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ற மாதிரி ஒரு அத்லீட், அதெல்லாம் வந்து நம்ம கம்மியா இருக்கு இந்தியால இப்போதைக்கு. பட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் மேஜர் பேரியர் which will be broken. பட் எனிவேஸ் 58 நிமிஷம் நம்ம இப்ப பேசிட்டோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிளாக் பண்றதுக்கு வந்தாச்சு. சோ அதனால ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்படியே நம்ம முடிச்சுப்போம். நேர்களே திருப்பியும் நான் சொல்றேன், உங்ககிட்ட டாப் 10 நாங்க போட்டு வச்சாச்சு. நாங்க டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியும். அந்த டாப் 10ல இருந்து உங்க ரேங்கிங்ஸ் என்ன, இந்த வாரத்துக்கு இதுதான் டாப் 10 இந்தியன் ஸ்போர்ட் அப்படின்ட்டு நீங்க வந்து ரேங்க் பண்றது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. அடுத்த வாரம் ஆடுகளம் எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் நான் ஆனந்த், ஆதித்யா. நன்றி, வணக்கம்.